ஹாய். நிறைய பேர் வந்து உண்மையாகவே இவங்க விவசாயி தானா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு விவசாயி நான் விவசாயி தான் அப்படி நிரூபிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது. கரும்பு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ மழை பேஞ்சிருந்தால் கரும்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். ஏன் அப்படின்னா ஒரே இடத்துல நமக்கு வந்து தண்ணி கசிவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரும்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். மழை நமக்கு பேயாததுனால கரும்பு எப்படி இருக்குங்கிறதையும் நான் காட்டுறேன். நீங்கள் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தண்ணி கசிவு இருக்குது. சொட்டு நீர் தானே நம்ம போட்டுருக்குறது. அந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அதிகமாக தண்ணி வர்றதுனால அந்த கரும்பு நல்லா இருக்குது. உயரம் பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு உயரம் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அறுவடைக்கு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அதான் இப்போ உங்களுக்கு இந்த இங்கே பாருங்கள், இது வந்து சோக அரிக்கிற சொல்லுவோம்ல, அந்த இது இந்த உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். கரும்பு தெரியுதுங்களா? இது வந்து சோகரிக்கிறது அப்படிங்கிறது. நான் இப்போ கரும்பு ஃபோட்டோவை எடுத்து காட்டுறேன், சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா தண்ணி வந்து சொட்டு நீர் ஓடுனது. இப்போ வந்து ஏன் உங்களுக்கு வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்க. இது தண்ணி பற்றாக்குறை. பாருங்கள், இது தண்ணி பற்றாக்குறை. அந்த காஞ்சது நல்லா தெரியுதா? உயரம் பாருங்கள், கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இவ்வளோ தான் உயரம் இருக்குது. அங்கிட்டு பாருங்கள் உயரம் எவ்வளோ இதாக உயரமாக இருக்குது அப்படின்னு. இதுதான் எங்களோட இது வந்து ஏன் அப்படின்னா நீர் சத்து இருந்தால் தானே நமக்கு வெயிட்டும் கூடும், இன்னொன்று அறுவடைக்கு கரெக்டாக வரும். அதுக்கு தான் சொல்கிறேன். இது தாங்க எங்களோட உண்மையான நிலைமை. அதை சொன்னால் வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறீங்களா? அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, பாய்.